குஜராத்தில் நடந்த இந்த மிக பெரிய ஸ்கேம். இந்த மருத்துவமனை அப்பாவி மக்கள் மீது அறுவை சிகிச்சை மட்டும் செய்யவில்லை, அவர்களை ஏமாற்றி அவர்கள் பெயரில் கோடிக்கணக்கான ரூபாயை வசூலித்திருக்கிறார்கள். அந்த 18 வயது சிறுவனுக்கு உனக்கு நெஞ்சில் அடைப்பிருக்கிறது என்று கூறி அந்த நபரை மருத்துவமனையில் சேர்த்து அந்த நபருக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடத்தி அந்த நபர் இறந்தார். வணக்கம். மோடி அடானி ஏக் ஹை, அடானி சேஃப் ஹை. இந்த வார்த்தையை வைத்து பார்லிமெண்ட்டுக்கு வெளியில இந்தியா அலையன்ஸை சார்ந்தவர்கள், எதிர்கட்சி தலைவர்கள் இன்னைக்கு ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். அடானியை கைது செய்யுங்கள், எதற்காக இந்த நாட்டு அரசாங்கம் அதானியை காப்பாற்றக்கூடிய வேலையை பார்த்து வருகிறது, இது போன்ற பல்வேறு கேள்விகள். சரியான கேள்வி. मोदी अडानी एक है, मोदी अडानी एक है, सेफ है। இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி நேற்று சம்பல் செல்வதற்கு முயற்சி எடுக்கும் போது அவர்களை காசியாபாத் பார்டரிலேயே தடுத்து நிறுத்திவிட்டார்கள். எல்ஓசி லீடர் ஆஃப் ஆப்போசிஷனுக்கு கிடைத்த அந்த அதிகாரத்தை நசுக்கக்கூடிய வேலையும் இந்த டெமோக்ரஸியில் நீங்க நேற்று பார்த்தீர்கள். ஆனால் இதே டெமோக்ரஸியின் 4வது தூணான மீடியா உங்களை சம்பந்தப்பட்ட இந்த நாட்டு ஹெல்த் செக்டரை சம்பந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான கேள்வியை மறைத்து விட்டார்கள். குஜராத்தில் நடந்த இந்த மிக பெரிய ஸ்கேம், PMJAY, அதாவது பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாவை வைத்து இதே அகமதாபாத் குஜராத்தை சார்ந்த ஒரு மருத்துவமனை, கியாதி ஹாஸ்பிட்டல் என்கிற இந்த மருத்துவமனை அப்பாவி மக்கள் மீது அறுவை சிகிச்சை மட்டும் செய்யவில்லை, அவர்களை ஏமாற்றி அவர்கள் பெயரில் கோடிக்கணக்கான ரூபாயை வசூலித்திருக்கிறார்கள். இதை எத்தனை பத்திரிகைகள் நீங்க படித்தீர்கள்? எத்தனை டெலிவிஷன் மீடியா உங்களுக்கு எடுத்து காட்டினார்கள்? இதே பார்லிமெண்டில் 3ஆம் தேதி டிசம்பர் மாதம் குஜராத் காங்கிரஸை சார்ந்த சக்தி சிங் கோஹில் இந்த ஸ்கேமை பற்றி பேசியிருந்தார். அப்பவும் டெலிவிஷன் மீடியா இதை மறைத்து விட்டார்கள். என்ன இந்த ஸ்கேம்? அதை நீங்க முதலில் பார்த்து விடுங்கள். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, மோடி இவர்கள் மட்டும்தான் இந்த நாடு கிடையாது, அடானி மட்டும்தான் இந்த நாட்டில் எழும்பக்கூடிய கேள்விகள் கிடையாது. அதை தாண்டி மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அடிப்படை அதிகாரம், அடிப்படை உரிமையை பற்றியும் நாம் பேச வேண்டும். அதற்காக தான் இந்த பதிவை நீங்க கவனமாக கேட்க வேண்டும். என்ன நடந்தது என்று நீங்க பாருங்கள். கடந்த 29 ஆண்டுகளாக குஜராத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் பிஜேபி, அங்க நடக்கக்கூடிய தில்லுமுள்ளுக்கள், அங்க நடக்கக்கூடிய ஊழல்களை நீங்க படித்து பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். இந்தியாவுடைய ஸ்கேம் கேபிட்டலாக மாறிக்கொண்டிருக்கிறது குஜராத். அங்கிருந்து அண்டர்வேர்ல்ட் ஷிஃப்ட் ஆகிவிட்டு அங்க இருக்கக்கூடிய ஸ்கேம்ஸ்டர்ஸ்கள் ஒட்டுமொத்த இந்தியாவில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்திலேயே ஸ்கேம் செய்ய தொடங்கி விட்டார்கள். ஒரு நபர் IAS ஆபீசர், இன்னொரு நபர் IPS ஆபீசர், இன்னொரு நபர் ஃபேக் ஜட்ஜ், நீதிமன்றத்தை கூட அங்க கட்டிவிட்டார்கள். அந்த அளவில் அங்க ஸ்கேம்ஸ்டர்ஸ்கள் வளர தொடங்கி விட்டார்கள். இந்த ஸ்கேமை நீங்க படித்து பார்த்தீர்கள்னா, கியாதி ஹாஸ்பிட்டல் கிராமப்புறங்களில் சென்று ஹெல்த் கேம்ப்ஸ்களை ஆர்கனைஸ் செய்து வந்தார்களா, அதாவது கிராமப்புற மக்களுக்காக சேவை செய்வதாக. அங்க போய் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை என்றால் கூட உங்களுடைய ஹார்ட்டில் பிளாக்கேஜ் இருக்கிறது, உடனடியாக உங்களுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராஃபி செய்ய வேண்டும், அறுவை சிகிச்சை செய்து உங்களுடைய பைபாஸ் சர்ஜரி, அதற்கான அனைத்துமே பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அதற்கான நிதியை ஒதுக்கி கொடுத்திருக்கிறார். நீங்க நாளைக்கே வரலாம். கிராம மக்கள், படிக்காத மக்கள் தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அந்த டாக்டரை நம்பி, அந்த மருத்துவமனை நம்பி அடுத்த நாள் அதே மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். அங்க போன உடனேயே எந்த விதமான பிரச்சனை இல்லாத நபருக்கு கூட அவர்கள் ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராஃபி அல்ல பைபாஸ் சர்ஜரி எல்லாம் பண்ணியிருக்கிறார்கள். இந்த நம்பரை நீங்க கேட்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும்.
600 கார்டியாலஜி ட்ரீட்மெண்ட், 600க்கும் மேற்பட்ட கார்டியாலஜி ட்ரீட்மெண்ட், ஹார்ட் ட்ரீட்மெண்ட் செஞ்சு கொண்டிருக்கிறார். 380க்கும் மேற்பட்ட ஆன்ஜியோகிராஃபிஸ் இந்த மருத்துவமனையில் நடந்திருக்கிறது. 220 ஆன்ஜியோபிளாஸ்டிஸ் நடந்திருக்கிறது. 36க்கும் மேற்பட்ட பைபாஸ் சர்ஜரிஸ் நடந்திருக்கிறது. அதாவது எந்த விதமான உடல்நிலை பிரச்சனை இல்லாத நபர்களை பிடித்து சென்று அவர்களுக்கு ஒரு தவறான அறுவை சிகிச்சை ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அந்த பில்ஸ்களை பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்திற்கு கீழே இந்த நாட்டு அரசாங்கம் பப்ளிக் ஹெல்த் செக்டருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த ஃபண்ட்ஸ்களிலிருந்து கியாதி மருத்துவமனை திருடி இருக்கிறது. ₹1 ₹2 கிடையாது. வெறும் 6 மாதத்தில் மட்டுமே 27 கோடி ரூபாய்க்கான அந்த வசூல் வேட்டையில் இவர்கள் இறங்கியிருக்கிறார்கள். சரி, பணத்தை மட்டும் நீங்க கொள்ளையடிக்கவில்லை, 2 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் கொடுத்த தவறான ட்ரீட்மெண்ட்டை வைத்து. ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு இவர்கள் தவறான ட்ரீட்மெண்ட்டை வழங்கி இருக்கிறார்கள். 6 மாதத்தில் மட்டும் நான் காட்டிய இந்த கணக்கை மட்டும் நீங்க பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 600-700 பேர். இதை தாண்டி அதற்கு முன்பு இதை நீங்க பாருங்கள். ஆன்ஜியோகிராஃபி சிடிஸ் கையில் கிடைத்திருக்கிறது. மெடிக்கல் ப்ரொசீடிங், மெடிக்கல் ரிசர்ச் நடக்கும்போது அந்த மருத்துவமனையில் முற்றுகையிட்டு ஆய்வை நடத்திய போது மக்கள் மீது நடத்திய அந்த ஆன்ஜியோகிராஃபி சிடிஸ் கைப்பற்றி அதை ஆய்வு செய்து பார்க்கும்போது ஒரு நபருக்கு சாதாரணமாக 30-40% மட்டும்தான் பிளாக்கேஜ் இருந்திருக்கிறது. அதற்கு மருந்து மாத்திரையே போதும், எந்த விதமான ஆன்ஜியோபிளாஸ்டி, ஆன்ஜியோகிராஃபி இல்லை பைபாஸ் சர்ஜரி எல்லாம் தேவையே கிடையாது. இவர்கள் அதே ரிப்போர்ட்டை மாற்றி 80-90% வரை உங்களுக்கு பிளாக்கேஜ் இருப்பதாக அந்த தவறான ரிப்போர்ட்டை போலியாக தயாரித்து அந்த நபருக்கு அந்த அறுவை சிகிச்சையும் கொடுத்து தவறான ஆன்ஜியோபிளாஸ்டி, தவறான ஆன்ஜியோகிராஃபி எல்லாம் செய்து கொடுத்து எத்தனை பேரோட உயிருடன் விளையாண்டிருக்கார்கள் என்று நினைப்பார்கள். இதே பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம் குஜராத்தில் நடந்த இந்த சம்பவம். கியாதி மருத்துவமனையுடைய சிஇஓ இந்த நபரை அடுத்த 15 நாட்களுக்கு கைதில் வைத்திருக்கிறார்கள். எத்தனை நாளில் இந்த நபர் வெளியில் வரப்போறார் என்று நீங்க பாருங்கள். அடுத்த பிஜேபி சந்தாவிற்கு ஒரு 5 கோடி ரூபாயை கொடுத்தால் போதும், அந்த நபர் வெளியில் வந்து விடுவார். இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதே நபர் போன வருடம் போபாலில் இருக்கக்கூடிய இதே போன்ற மருத்துவமனையில் இதே போன்ற ஒரு ஸ்கேமை செய்து 2.5 கோடி ரூபாய், 2.5 கோடி ரூபாய்க்கான அந்த ஊழலை செய்து வெளிவந்த நபர் தான். கியாதி ஹாஸ்பிட்டல் மீது எழுப்பக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்திற்கு கீழே வரக்கூடிய அந்த ஸ்கீமை பயன்படுத்தி கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அப்பாவி ஏழைகள், அப்பாவி கிராம மக்களை ஏமாற்றி உங்களுக்கு நெஞ்சில் அடைப்பு இருக்கிறது, உடனடியாக இந்த சிகிச்சை செய்யவில்லை என்றால் உங்களுக்கு உயிருக்கு பாதிப்பு இருக்கிறது, நீங்க உயிரை இழந்து விடுவீர்கள் என்கிற அந்த பயத்தை காட்டி தன்னுடைய வருமானத்தை தேடிக்கொண்ட இந்த மருத்துவமனை. இந்த ஸ்கேம் எந்த அளவில் வெளிவந்தது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, அதே பகுதியை சார்ந்த நபர், ஒரு சின்ன கிராமம் இருக்கிறது, மகேஷ் பாய் பரோட், அவருக்கு ஆன்ஜியோபிளாஸ்டி கொடுக்கப்பட்டது. தேவையே இல்லை, ஆனால் கொடுக்கப்பட்டது. ஆன்ஜியோபிளாஸ்டி கொடுக்கப்பட்ட போது தவறான முறையில் கொடுத்து இந்த நபர் உயிரிழந்து விடுகிறார். இதே போன்ற இன்னொரு சம்பவம் அங்கே நடந்திருக்கிறது. 18 வயதான ஒரு இளைஞர், 18 வயது சிறுவன் சொல்லலை, இன்னும் இளைஞர் கூட கிடையாது. அந்த 18 வயது சிறுவனுக்கு உனக்கு நெஞ்சில் அடைப்பு இருக்கிறது என்று கூறி அந்த நபரை மருத்துவமனையில் சேர்த்து அந்த நபருக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடத்தி அந்த நபர் இறந்து விடுகிறார். இது போன்ற 2 ரெஜிஸ்டர்ட் கேசஸ் இருக்கிறது. இன்னும் எத்தனை பேரை ஹார்ட் அட்டாக் இல்லை வேற வேற விஷயங்களை வைத்து அவர்கள் போஸ்ட்மார்ட்டம் செய்தார்கள் என்று இன்னும் அந்த விஷயம் வெளியில் வரவில்லை. அதற்கான விசாரணை வெளிவரணும். கிடைத்த இந்த எவிடன்சஸ் கலதை நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஆன்ஜியோகிராஃபி ரிப்போர்ட் கிளைம்ஸ் 80% பிளாக்கேஜ். ஆன்ஜியோகிராஃபி இவர்கள் போலியாக எடுத்துக்காட்டிய அந்த ரிப்போர்ட் 80%, 90% பிளாக்கேஜாக காட்டுகிறது. ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சிடி நீங்கள் பார்த்தீர்கள்னா 30-40% மட்டும்தான். சிடி இது எல்லாமே ரிகவர் செய்யப்பட்டிருக்கிறது. கியாதி ஹாஸ்பிட்டல் கடந்த 6 மாதத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 27 கோடி ரூபாய்
வெறும் ஆஞ்சியோகிராஃபி என்கிற பெயரில் வசூலித்திருக்கிறார்கள். 3.66 கோடி ரூபாய் 220 ஆஞ்சியோபிளாஸ்டி என்கிற பெயரில் அரசாங்கத்திடமிருந்து வசூலித்திருக்கிறார்கள். இதை தாண்டி பைபாஸ் சர்ஜரி 36 நடந்திருக்கிறது. அதற்கான கணக்கு தனி. இந்த விவகாரத்தை தொடர்ந்து 2 பேரை கைதும் செய்திருக்கிறார்கள். டாக்டர் பிரசாந்த் விஸ்ரானி 19 பேஷண்ட்ஸ்களை அவர்களோட உயிருடன் விளையாண்ட இந்த டாக்டர். சஞ்சய் பட்டோலியா இன்னொரு டாக்டர், இதே போன்ற வேலைகளை பார்த்த இந்த நபர். சிராக் ராஜ்பூத் சிஇஓ 15 நாட்கள் வரை அங்கே இருக்கக்கூடிய சாபர்மதி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இவர் மீது இன்னொரு வழக்கு இருக்கிறது. 54 லிக்கர் பாட்டில்ஸ், அதாவது மதுபானங்கள். குஜராத் ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு மாநிலம். அங்கே மதுவெல்லாம் கிடைக்காது. நீங்கள் டாஸ்மாக் கடைகள் எல்லாம் அங்கே இருக்காது. ஸோ அங்கே நீங்கள் மதுபானங்களை வீட்டில் வைத்தால் கூட அது ஒரு குற்றம். அது போன்ற 54 விலை உயர்ந்த பாட்டில்களை வீட்டில் வைத்திருந்தார். அதுவும் ஒரு வழக்காக போடப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் வெளிவந்த உடனேயே பொரிசானா மற்றும் பலிசானா இந்த 2 கிராமங்கள், இந்த 2 கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ பூசி முழுகுவதற்காக பிஜேபி அரசாங்கம் உடனடியாக நாங்கள் ஆக்ஷன் எடுத்துட்டோம். PMJAY இந்த திட்டத்திற்கு கீழே எந்த மருத்துவமனையிலுமே எந்த விதமான பில்லும் சப்மிட் செய்யப்படக்கூடாது. அடுத்த நாங்கள் நடவடிக்கை எடுத்து அதற்கான ரிசர்ச் எல்லாம் செய்து மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்து அதற்கு பின்பு நீங்க சிகிச்சை பெற்றுக்கொள்ளுங்கள். எந்த விதமான வேடிக்கை என்று நீங்க பாருங்கள். இது போன்ற தவறாக நடக்கக்கூடிய நபர்கள். ஜோதி இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது. பிரைம் மினிஸ்டர் மோடி அதே நபருடைய மகனுடைய திருமணத்திற்கெல்லாம் போய் வந்திருக்கிறார். இதே குஜராத்தின் முன்னாள் சீஃப் மினிஸ்டருடைய மிக நெருக்கமான நண்பர். ஆம்பியூ பேக் என்று கூறுவார்கள். ஒரு 1500 ரூபாய் தான் அந்த ஆம்பியூ பேக் வரும். ஒரு பலூன் இருக்கும், பம்ப் இருக்கும். சர்ஜரியும் போது மூச்சு சுவாச காற்று எடுப்பதற்காக கையிலே பிரஸ் பண்ணுவார். கோவிட் காலகட்டத்தில் மிக முக்கியமாக தேவைப்பட்ட ஒரு உபகரணம் வெண்டிலேட்டர் என்று கூறுவார்கள். வெண்டிலேட்டருடைய ஒரு அடிமட்ட விலை 12 லட்சம் ரூபாய். 12 லட்சத்திலிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் எழுதி போகும். நாங்கள் ஒரு புதிய கண்டுபிடிப்பை கொண்டு வந்து விட்டோம், வெறும் 4 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் தயாரித்திருக்கிறோம் என்று ஒரு கட்டுக்கதையை கட்டி ஜோதி இண்டஸ்ட்ரீஸ் அந்த உபகரணத்தை குஜராத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மருத்துவமனைகளில் பொருத்தி விட்டார்கள். ஒன்றுமே கிடையாது. ஒரு பலூன்ல இருக்கக்கூடிய ஒரு பைப், அதில் ஒரு மோட்டரை வைத்து பம்ப் அடிக்குது, அவ்வளவுதான். இந்த பொருளை மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் செய்தது. ரூபானி அவர்கள் அதை ரிப்பன் கட் செய்தது. இது எல்லாத்தையுமே குஜராத் அங்கே நடத்தினார்கள். அதை நம்பி எத்தனையோ மாநிலங்கள் அந்த பொருளை, அந்த உபகரணத்தை, அந்த போலியான வெண்டிலேட்டரை வாங்கி கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த போலி உபகரணத்தை பயன்படுத்தி உயிரிழந்தார்கள். அன்னைக்கும் இந்த நாட்டு அரசாங்கம், முக்கியமாக குஜராத் அரசாங்கம், அந்த நபர்களை காப்பாற்றக்கூடிய வேலையை மட்டும்தான் பார்த்ததை ஒழிய யாரையுமே நீங்க சஸ்பெண்ட் செய்யவில்லை, யாரையுமே நீங்க சிறையில் அடைக்கவில்லை. இன்னைக்கு இந்த அடுத்த கேஸ் வருது. சரி, இந்த விவகாரத்தில் மிக முக்கியமாக நடந்த அந்த ஊழலை ஒரு வாட்டி ரீகேப் செய்து பார்த்து விடுறார். ஃபேக் மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸ்களை சப்மிட் செய்திருக்கிறார்கள். அதாவது ரிப்போர்ட் ஒன்று வருது, காட்டுறது ஒன்று. அரசு ஊழியர்களுக்கு லஞ்ச பணத்தை கொடுத்து இந்த PMJAY திட்டத்திற்கு கீழே வரக்கூடிய இந்த பில், அதை பாஸ் செய்வதற்காக அதை பிரைபாக கொடுத்திருக்கிறார்கள். ஹெல்த் கேர் ஃபண்ட்ஸ்களை மிஸ்யூஸ் செய்திருக்கிறார்கள். இது தனிப்பட்ட முறையில் கியாதி மருத்துவமனையை சார்ந்த நபர்கள் மட்டும் செய்யவில்லை, அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகளும் சேர்ந்துதான் இந்த வேலையை பார்த்திருக்கிறார்கள். இப்போ சிந்தித்து பாருங்கள், இந்த நாட்டின் முக்கியமான பிரச்சனைகள் என்ன? இது போன்ற ஊழல்வாதிகள் சில்லறை பணத்திற்கு ஆசைப்பட்டு எத்தனை உயிர்களுடன் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை எத்தனை ஊடகங்கள், எத்தனை மீடியா ஹவுசஸ்கள் உங்களிடம் எடுத்து காட்டினார்கள். பார்லிமெண்டில் கேள்வியாக மட்டுமல்ல, இந்த விஷயத்தை, இந்த விவகாரத்தை மிக முக்கியமான அளவில் பேசப்பட்டதற்கு பின்பு கூட இதை மறைக்கக்கூடிய வேலை மட்டும்தான் இந்த நாட்டு அரசாங்கம், குஜராத் பார்த்திருக்கிறதே ஒழிய, மீடியா பார்த்திருக்கிறதே ஒழிய வேற எதுவுமே அவர்கள் செய்யவில்லை.
சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.